திருநெல்வேலிக்கு வரார். கடைசி கூட்டம், 93 வயசு. ஒரு ஜாதியை குறித்து அவர் தவறாக பேசிவிட்டார் என்று ஒரு மிகப்பெரிய பரபரப்பை தென் மாவட்டங்களில் ஏற்படுத்தி மதுரையில கூட்டத்தில் கலாட்டா பண்ணி மதுரை முத்து போய் முன்னால் இந்த கலவரத்தோடு திருநெல்வேலிக்கு பேச வர்றார். அப்ப தமிழக முதலமைச்சர் அவர் மேல பற்றுக்கொண்டு நிறைய காவல்துறை பாதுகாப்பு, தலவாமலையார் வீட்டுக்குள்ள மேஜிஸ்ட்ரேட்டை கொண்டு வச்சாச்சு. ஷூட்டிங் ஆர்டர் கொடுக்கணும், பெரியாருக்கு ஆபத்து வந்தார். இவர் அந்த நார்கட்டிலோட தூக்கி கொண்டு மேடல் வைக்கிறாங்க. என் வாழ்க்கையில் அதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம். எடுத்த உடனே சொல்றாரு, போலீஸ்காரன் பூரா போ. இப்ப 10 பேர் கூடுற கூட்டத்துக்கு ஏன் போலீஸ் பாதுகாப்பு இல்லைங்கிறான் நம்ம தலைவர்கள். இவங்க இருக்கதே 10 பேர் தான். மேடையில் 100 பேர் இருக்கான், கீழே 10 பேர் தான் இருக்கான். ஏன் போலீஸ் பாதுகாப்பு தரவில்லைன்னு இருக்கான் இவன். உனக்கு எதுக்குடா பாதுகாப்பு? உன்னதான் ஒரு வயலும் கேட்க வரலையே. அந்த கிழடு 93 வயசுல அந்த சிங்கம் சொல்லுது மேடையில, போலீஸ்காரெல்லாம் போ. அதோட நிறுத்தல ஸ்டாலின், போனாதான் பேசுவேன். அந்த மேஜிஸ்ட்ரேட் ஐயா போ சொல். எவனுக்காக பாடுபட்டனோ, எவனுக்காக போராடினானோ அந்த தமிழனே என்ன அடிச்சு கொண்டான்னா கொல்லட்டும், அது வரலாற்றுல இடம் பெறட்டும். போலீஸ் போனாதான் பேசுவினார். அவ்வளவு போலீஸும் மேஜிஸ்ட்ரேட்டும் போனதுக்கு அப்புறம் தான் அவர் பேசினாரு. அப்படி ஒரு ஆண்மையுள்ள தலைவனை காட்டுங்கள் நீங்கள் எனக்கு. இவங்க ஆட்சியில இருந்தா அவங்க பாதுகாப்பு கொடுக்கலங்கிறாங்க. அவன் 93 வயசு.